இனிய தமிழர்களே வணக்கம். பல நேரங்களில் செவ்வியல் தமிழ் சொற்கள் இன்றைக்கு நம்ம ஊர் பெயர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த இடப்பெயர்கள் ஊர் பெயர்கள் தனி ஆராய்ச்சிக்குரியவை. அப்படி பார்க்க வேண்டிய பெயர்கள் ஒன்று ஆவணம்ங்கிற சொல். பொதுவாக அன்றைக்கி ஆவணம் அப்படின்னா ரெக்கார்டு அப்படிங்கிற பொருளில், ஃபைல் அந்த கோப்புங்கிற பொருளில் அந்த ஆவணம்ங்கிற சொல்லாட்சி இருக்கிறது, அல்லது ஒன்றை ஆவணப்படுத்துதல் பதிவு செய்தல்ங்கிற பொருளில் இந்த சொல்லாட்சியை பார்க்குறோம். ஆனால் நடுநல் வாடை நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு செவ்வியல் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கே இந்த மாலை நேரத்தை பற்றி பேசுகிற போது மல்லல் ஆவணம் மாலை அயர அப்படின்னு சொல்லாட்சி வருகிறது. வளமை மிகுந்த அங்காடி தெருவில் மாலை நேரத்தில் பெரிய கொண்டாட்டங்கள் நடைபெற்றன அதற்கு பொருள். அப்போது இந்த அங்காடி தெரு ஆவணம் அப்படின்னா அங்காடி, சந்தை, அந்த பொருள் தான் இந்த செவ்வியல் இருக்குது. இந்த ஆவணம் அப்படின்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ இங்கே புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு பேர் ஆவணம். அந்த பல ஊர்கள்லேருந்து அங்கே ஆடு மாடு விற்பதற்கு, காய்கறிகள் விற்பதற்கு ஒரு பொது சந்தை இருந்திருக்கும். செவ்வியல் காலத்தில் ஆவணம் அப்படின்னா சந்தைங்கிறது பொருள் நண்பர்களே. அப்போது நம்முடைய ஊர் பெயர்களை நாம் எளிதில் மாற்றிவிடக்கூடாது. அவை தான் செவ்வியல் தமிழை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றன. அப்படி செவ்வியல் தமிழை காப்பாற்றுகிற சொற்களில் ஒன்று ஆவணம் என்கிற ஊர். அந்த ஊருக்கு சந்தை என்பது பொருள். ஆகையினால் இனிமேல் நாம் சந்தை கூடுமிடங்கள், கடைகள் கூடுமிடங்கள், இவற்றிற்கு ஆவணம்ங்கிற சொல்ல மீட்டெடுக்கலாம். அது ஒன்றும் பிழை இல்லை. அயர்தல் அப்படின்னாலும் கொண்டாடுதல்ங்கிற பொருள் தான். நிறைய சாப்பிடுதலுக்கும் அயர்தல்ங்கிற சொல்லாட்சி இருக்கும். அதாவது பழைய வினைச்சொற்கள் வெவ்வேறு அகரன்களாக, மெனி லெக்ஸீம்ஸ், சங்க பீரியட் லெக்ஸீம்ஸ், அதில் ஒன்று இந்த அயர்தல் அப்படிங்கிறது. அதில் அயற்சின்னு ஒரு பொருள் வரும். அயர்தல்னால் உண்ணுதல்னு வரும். அயர்தல்னால் ஆரவாரம் செய்தல்னு பொருள் வரும். அப்போது ஒரு லெக்ஸிம், ஒரு வார்த்தைக்கே பல அகரன்கள், பல அகராதி பதிவு சொற்களாக வர்றதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த மல்லல் ஆவணம் மாலை அயர அப்படிங்கிற சொல்லாட்சி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் ஆவணம் 1 ரெக்கார்டு, ஆவணம் 2 மார்க்கெட் என்று அந்த சொல்லினுடைய பதிவுகளை மீட்டெடுப்போம். ஆவணம் என்றால் அங்காடி தெரு என்பதை மனதில் கொள்வோம். நன்றி.